ஆயில் ஃபுட்டே வேணாங்க, ஆயில் இருக்கிறத சாப்பிட்றதுனால தான் எனக்கு எடை கூடி போச்சு, ஆயில் சாப்பிட்றதுனால தான் இரத்த கொழுப்பு ரொம்ப கூடி போச்சு அப்படின்னு நிறைய பேசாத நபர்களே இல்லை என்று சொல்லலாம். அப்படி எண்ணெய் வந்து ஒரு பெரிய பாதகமான விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னா, எண்ணெயில் பெரிதாக தவறு கிடையாதுங்கிறது தான் உண்மை. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஆயில்னா விஷம் கிடையாது. ஆயிலினுடைய அளவு குறைக்கப்பட வேண்டும். அன்றைக்கு நம்ம வந்து பாரதிதாசன் கவிதையில் கூட சொல்லுவாங்க, அதாவது சாப்பிட்டு முடித்து கை கழுவும் போது கையில் தண்ணீர் படாத அளவுக்கு எண்ணெய் வழியும் முடியுமாங்க. சாப்பிடும் பொழுது அந்த சோறு உருண்டை வாய்க்குள்ளே போகிறப்ப கை வழியாக, கையின் பின்னங்கையின் வழியாக நெய் வழிந்த மாதிரிலாம் கவிதை வந்து எழுதியிருக்கிறத நம்ம படிச்சிருப்போம். ஒரு பெரிய விருந்தோம்பலில் ரொம்ப நெய் ஊற்றி சாப்பிட்றத வந்து மிகச் சிறப்பான ஒரு விருந்தோம்பலாக அந்த காலத்தில் இருந்ததெல்லாம் நம்ம இலக்கியங்களில் பார்க்கும்போது தெரியுது. ஆனால் அப்படி இன்றைக்கு நம்ம சாப்பிட முடியாது. அன்றைய வாழ்வியல் வேறு, அன்றைய உடல் வாகு வேறு, அன்றைய சுற்றுச்சூழல் வேறு, அன்றைய மனம் வேறு. ஆனால் இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான வாழ்வியலில், சூழல் மாசுபட்டு இருக்கிற வாழ்வியலில், உடல் இயங்கியல், உடல் உழைப்பு குறைந்திருக்கிற வாழ்வியலில் நம்ம எண்ணெயை குறைச்சி தான் சாப்பிடணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எண்ணெயே வேண்டாம், எண்ணெயே நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறதும் மிக தவறான ஒரு விஷயம். குழந்தை பருவத்திலேருந்து நம்ம கொஞ்சம் ஆயில் நம்ம சேர்த்து கொண்டு தான் வரணும். ஏன் முக்கியமாக சேர்க்கணும் அப்படின்னா, எண்ணெயில் சில விட்டமின்கள் எண்ணெய் பொருட்களில் தான் கரையும். ஃபேட் சொலிபிள் விட்டமின்ஸ் அப்படிம்பாங்க. சில உயிர் சத்துக்கள், சில விட்டமின்கள் வந்து தண்ணீரில் கரையக்கூடியது. அது வந்து நம்ம சாப்பாடோட தண்ணீரோட சேர்த்து சாப்பிடும்போது அது கரைந்து ரத்தத்தில் போயிடும். ஆனால் ஃபேட் சொலிபிளாக இருக்கக்கூடிய விட்டமின் எண்ணெய் பொருளே காட்டலைன்னா அதுவும் நம்ம உடம்புல சேராமல், கரையாமல், நம்ம உடம்புக்குள்ளே போகாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ கொஞ்சம் அளவுக்கு நம்ம எண்ணெய் சாப்பிடணும். குழந்தைகளாக இருக்கிற பட்சத்தில், சிறு குழந்தைகளாக இருக்கிற பட்சத்தில், ரொம்ப மெலிந்த தேகமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம அன்றாடம் கொஞ்சம் நெய் சாப்பிட்றதுல தவறு இல்லை. அவர்கள் நெய் வந்து குறைந்த அளவில் சாப்பாட்டில் வந்து சேர்த்து கொள்ளலாம். வேறு எண்ணெய்களும், கடலை எண்ணெயோ, தேங்காய் எண்ணெயோ, நல்லெண்ணெயோ நெய்க்கு இணையாக பயன்பட வேண்டிய ஒரு பொருள் தான். அதை வந்து சாப்பாட்டோடு சேர்த்து கொள்ளலாம். வளர தான் நமக்கு வந்து ஒரு 25 வயது தாண்டினதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் உழைப்பு வந்து குறைவாக இருக்கிற பருவத்தில், ஏன்னா சின்ன குழந்தைகள் விளையாடுற அளவுக்கு விளையாட்டு இல்லை, நம்ம வந்து உடல் உழைப்பு, நம்ம அலுவலகத்துக்கோ எதுக்கு போகிறதுனாலும் பஸ்ஸில் கார்லன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம்னா நமக்கு அதிகமாக எண்ணெய் தேவையில்லை. அதனால் எண்ணெய் எந்த நபருக்கு, எந்த வேலை செய்பவருக்கு, எந்த வயோதிகருக்குங்கிற பொறுத்த அளவில் அதனுடைய அளவு மாறுபடும். அதை விடுத்துட்டு மொத்தமாக எண்ணெயை விடுறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எண்ணெயில் சில வகையான நல்ல பொருட்களும் இருக்குது நிறைய. இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மீன்லேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயில் வந்து மிக அதிக அளவில் ஒமேகா 3, ஒமேகா 6 இருக்குது. அதே ஒமேகா 3, ஒமேகா 6 வந்து ஃப்ளாக்ஸ் சீடுன்னு சொல்லக்கூடிய சணல்லேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயில் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து அந்த ஃப்ளாக்ஸ் சீடை வந்து நம்ம நாள்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க, அதாவது இரத்த கொதிப்பு, மாரடைப்பு, புற்றுநோய்கள் இருக்கிறவங்கலாம் அந்த ஃப்ளாக்ஸ் சீட் பயன்படுத்த சொல்கிறாங்க. இந்த ஒமேகா 3, ஒமேகா 6 வெறும் ஃப்ளாக்ஸ் சீட்லேயோ மீன் எண்ணெயில் மட்டும் கிடையாது. நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய, வட இந்தியர்கள் பயன்படுத்தக்கூடிய கடுகு எண்ணெயில் கூட நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர் அரிசி தவிட்டு எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய ரைஸ் பிராண்டில் கூட இந்த எண்ணெய் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பல நல்லது செய்யக்கூடிய பொருட்களும் அந்த எண்ணெய்களில் இருக்குது. அது வந்து நம்ம உடலினுடைய அன்றாட மெட்டபாலிசத்துக்கு அந்த எண்ணெய் வந்து நமக்கு தேவைப்படும். சரி, இப்போ எண்ணெயை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுலையும் நிறைய மாற்று இருக்குது. இன்றைக்கு வந்து நம்ம பொதுவாக எண்ணெயை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, தாளிசம் பண்ணும்போது பயன்படுத்துகிறோம். ஒரு சமையலை வந்து முடிச்சுட்டு நிறைய காய்கறிகளையோ கீரைகளை வேக வைத்துட்டு அதை கடைசியாக அந்த வெந்த பொருளை வந்து பரிமாறுவதற்கு முன்னாடி வந்து தாளிச பொருட்களோடு சேர்த்து எண்ணெயில் தாளித்து அதுக்கப்புறம் அதை வந்து சேர்த்து கொள்ளணும். இதே வெளிநாடுகளில் அந்த எண்ணெய் எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, சீசனிங்காக தான் பயன்படுத்துவாங்க. அந்த எண்ணெயை வந்து நல்ல காய்கறி துண்டுகள்லாம் வேக வச்சு எடுக்கிறாங்க, இல்லை பச்சை காய்கறி துண்டுகளாக வைக்கிறாங்க, இல்லை பழத்துண்டுகள் வைக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் அது மேலே சீசனிங்காக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அவர்கள் நாட்டு எண்ணெயை வந்து மேலே விட்டு அதை வந்து சாப்பிட சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி பெரும்பாலும் கிடையாது. நம்ம எண்ணெயை நேரடியாக வந்து மிளகா பொடியில் போட்டு சாப்பிடுவோம். சில நேரங்களில் உளுந்தங்களியில் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவோம். அதை தாண்டி பொதுவாக எண்ணெயை வந்து நம்ம சமையலோடு சேர்த்து தான், காய்கறிகளை வேக வச்சோ இல்லைன்னா வந்து அந்த தாளிசம் பண்ணுவதற்கோ மட்டும்தான், இல்லை மிளகா பொடியில் போட்டு தான் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். அதனால் எண்ணெய் பயன்படுத்தும் விதமும் வந்து ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் வேறுபட்டு இருக்குது. இந்த மாதிரி தாளிசம் பண்ணும்போது மட்டும் குறைவாக சேர்க்கக்கூடிய எண்ணெயில் பெருசாக பிரச்சனை கிடையாது.
இப்போ வெண்டைக்காய் பொரியல் செய்கிறோம், வெண்டைக்காயை எண்ணெயிலேயே போட்டு வதக்குனா அது தவறு. ரொம்ப எண்ணெயை அது நிறைய குடித்து அப்புறம் இல்லை உருளைக்கிழங்கை பொரிக்கிறாங்கன்னா எண்ணெயிலேயே போட்டு வதக்குறது தவறு. அதை நல்லா ஸ்டீம் குக்காக ஆவியில் வெந்த மாதிரி வேக வைத்து விட்டு கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கறதுல பெரிதான அளவில் எண்ணெய் சேர்ந்துடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம குறைந்த அளவில் எண்ணெய் சேர்க்கறதுல பெரிய தவறு இருக்காது. ஒருவேளை நம்மளுக்கு வந்து இரத்த கொழுப்பு நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய மருத்துவர் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அதிக அளவில் இரத்த கொழுப்பு இருக்குது, நீங்கள் எண்ணெயை குறைச்சிக்கணும்னு சொன்னாங்கன்னா அவர்கள் வந்து எண்ணெயை மிக குறைந்த அளவில் சேர்க்கலாம். அப்பொழுது கூட விலங்கு கொழுப்புகள் தான் நேரடியாக கொலஸ்ட்ராலை சேர்க்குறது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, எண்ணெயிலையா கொலஸ்ட்ரால் இருக்குது, எண்ணெய் கொலஸ்ட்ரால் சேர்ந்து தேங்காய் எண்ணெயா கொலஸ்ட்ரால், நல்லெண்ணெயா கொலஸ்ட்ரால் அப்படின்னு ஒரு தவறான கற்பிதம் சொல்கிறாங்க. அது தப்பு. அதாவது நேரடியாக தாவர எண்ணெய்கள் கொலஸ்ட்ரால் கொடுக்காது, விலங்கு எண்ணெய்கள் தான். நெய் எடுத்துக்கிட்டாலும் சரி, புலால் உணவினுடைய கொழுப்பும் சரி, அது நேரடியாக கொலஸ்ட்ராலை நமக்கு கொடுக்கும். தாவர எண்ணெய்களான இப்போ நிலக்கடையிலேருந்து எடுக்கிறது இல்லை தேங்காயிலேருந்து எடுக்கிறது, இதில் கொழுப்பு அமிலங்கள் இருக்கும், அது நேரடியாக கொலஸ்ட்ராலை வந்து கொடுக்கக்கூடியவை கிடையாது. அவை அந்த கொழுப்பு அமிலங்கள் சரியாக எரிக்கப்படாமல் சரியாக ஜீரணிக்கப்படாமல் போகும் பொழுது கொலஸ்ட்ராலுக்கும் அந்த இரத்த கொழுப்பை படிவதற்கும் கூடுதலாக இருக்கும். அதனால் நம்ம வந்து எல்லா எண்ணெய்களும் கேடு அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. நம்ம இரத்த கொழுப்பு கூடுதலாக இருக்குன்னு மருத்துவர் சொன்னாங்கன்னா புலால் உணவுகளையும் இந்த விலங்கின கொழுப்புகளையும் தவிர்க்கணுமே ஒழிய மற்ற எண்ணெய்களை குறைந்த அளவில் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறதுல தவறே கிடையாது. நம்ம வந்து எண்ணெயை வந்து இன்றைக்கி நேற்று இல்லை, பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம். இப்போ நம்ம சொல்லப்போனால் கடலை எண்ணெய் ரொம்ப பின்காலத்தில் வந்த எண்ணெய். அதுக்கப்புறம் இன்றைக்கு நம்ம பயன்படுத்திட்டு வர பல எண்ணெய்கள், அதாவது இந்த ரிஃபைன்ட் ஆயில்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கு வந்த விஷயம். ஆனால் கடுகு எண்ணெயோ நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ ரொம்ப நெடுங்காலமாக நம்ம பயன்படுத்திட்டு வந்த ஒரு விஷயந்தான். அப்படி இருக்கும்போது ஒரு கேடான ஒரு பொருளாக இந்த எண்ணெய்கள் இருந்ததுன்னா இவ்வளவு நாள் இது இருந்திருக்காது. செக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்மோடு இருந்து வந்த ஒரு பொருளாக இருந்திருக்கு. ஆலை அப்படிங்கிறதே வந்து அந்த ஆலைங்கிற சொல்லே வந்து செக்கு பயன்படுத்துறது தான் சொல்லியிருக்காங்க. ஆலை இல்லாத ஊரில் இலுப்பை பூ சர்க்கரைன்னு சொல்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்கில் வச்சு ஆட்டாத செக்கு பயன்படுத்தாத ஊரில் இலுப்பு பூ சர்க்கரை பயன்படுத்துனாங்க அப்படிங்கிறது தான் அதில் உள்ள ஒரு இது. அந்த செக்கில் ஆட்டி எடுத்த பல எண்ணெய்கள் வந்து பல ஆயிரம் ஆண்டுகள் நம்ம பயன்படுத்திட்டு வந்த ஒரு விஷயம். முதல்ல நல்ல எண்ணெயை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நல்ல எண்ணெய்ங்கிற பேருக்கு பின்னாடியே அது எந்த அளவுக்கு உடல் நலத்துக்கு நல்லது நம்ம புரிஞ்சுக்கலாம். கடலை எண்ணெய்னா கடலையிலேருந்து எடுக்கிறத கடலை எண்ணெய்னோம், தேங்காயிலேருந்து எடுக்கிறத தேங்காய் எண்ணெய்ன்னு சொன்னோம். ஆனால் அப்போ எள்ளுலேருந்து எடுக்கிறத எள்ளெண்ணெய்ன்னு தானே எல்லாரும் சொல்லணும். அப்போ ஏன் எல்லாரும் நல்லெண்ணெய்ன்னு சொல்கிறோம்? அது ஒரு சிறப்பான எண்ணெய், நல்ல எண்ணெய், அது உடலுக்கு மிகச்சிறந்த எண்ணெய்ன்னு நம்ம பல நெடுங்காலமாக பயன்படுத்தி வந்த மக்கள் சொன்னதுனால தான் அதுக்கு பேரே நல்லெண்ணெய் தான். இப்போது நம்ம குழந்தைகளில் ரொம்ப சின்ன குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், குறிப்பாக பெண் குழந்தைகள் வந்து மாதவிடாயை ஒட்டி அவர்கள் கருப்பை நல்லா இருக்கணும், அப்படிலாம் எடுக்கணும்னா முதல்ல சிறப்பாக இருக்க வேண்டியது வந்து அந்த எள்ளிலிருந்து எடுக்கக்கூடிய நல்லெண்ணெயை பயன்படுத்துவதுதான். நல்லெண்ணெயை ரொம்ப நம்ம வந்து குழந்தை பருவத்தில் எங்கெல்லாம் எண்ணெய் தேவைப்படுதோ அந்த நேரத்துலலாம் நம்ம நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம். குறிப்பாக நம்ம வந்து நல்ல உளுந்தங்களி செய்து குழந்தைகளுக்கு, மாதவிடாய் ஆரம்பிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒவ்வொரு முறையும் மாதவிடாய் சமயத்தில் நம்ம நல்லெண்ணெய் வைத்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அப்பொழுதும் வந்து செக்கில் ஆட்டிய எண்ணெயை நம்ம தேடி வாங்கணும். அது என்ன செக்கில் ஆட்டுற எண்ணெய்? இப்போ தான் நிறைய விஞ்ஞான தொழில்நுட்பத்தில் நல்லா பண்ணுறாங்களே, எதுக்கு நம்ம செக்கில் ஆட்டி எடுக்கணும் அப்படின்னா, முன்பெல்லாம் அந்த எண்ணெய் வித்துக்களோடு சேர்த்து கொஞ்சம் கருப்பட்டி கொஞ்சம் இளநீர்லாம் விட்டு ஆட்டி கடைசியாக அந்த எண்ணெயை பிழிந்து எடுப்பாங்க. ஒரு 1 கிலோ போட்டாங்கன்னா அதில் 35% 40% நமக்கு வந்து எண்ணெய் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு புதிய தொழில்நுட்பங்களில் அப்படிலாம் பிழிந்து கோல்டு ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறது இல்லை. ஹெக்சேன் அப்படின்னு ஒரு கெமிக்கல், அது வந்து ஒரு இப்போ அந்த ரசாயனத்தில் போட்டோன்னா அந்த விதையை போட்டால் அந்த விதையில் உள்ள எண்ணெயை பூரா அது கக்கிரும். அதுக்கப்புறம் அந்த ஹெக்சேனை ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் சூடு பண்ணாங்கன்னா அந்த ஹெக்சேன் வெளியே போயிடும். இந்த தொழில்நுட்பத்தில் தான் பல தானியங்கள்லையும், அது தேங்காயிலையும் சரி எண்ணெயிலையும் சரி, இந்த மாதிரியான தொழில்நுட்பம் சில நேரங்களில் ஹெக்சேன், சில நேரங்களில் கலவையான இந்த மாதிரியான கெமிக்கலை பயன்படுத்தி தான் எண்ணெயை எடுக்கிறாங்க. அப்படி எண்ணெயை பிரித்தெடுக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் கிடைக்கும், இந்த செக்கில் ஆட்டும்போது ஏற்படக்கூடிய நிறைய சேதாரங்கள் இதில் வராது அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி கெமிக்கல் தொழில்நுட்பத்தின் மூலமாக எடுக்கக்கூடிய எண்ணெயில் கொஞ்சம் மிக குறைந்த அளவில் ரெசிடியூவாக கொஞ்சம் இந்த கெமிக்கல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த கெமிக்கல் உடல் நலத்துக்கு கேடு கொடுக்கலாம், குறிப்பாக ஈரலுக்கெல்லாம் கேடு தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நமக்கு
வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம ஊரில் நம்ம கிராமத்தில் யாராவது செக் வச்சு ஆட்டி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் 50 ரூபா கூட இருந்தால் கூட அவர்கள்ட்ட அந்த செக்கில் ஆட்டின எண்ணெயை வாங்கி சாப்பிட்றது மனமும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை வந்து ஒரு 1/2 லிட்டர் செக்கில் ஆட்டின எண்ணெயை வாங்குங்க. இந்த மாதிரி தொழில்நுட்பத்தில் கிடைத்த எண்ணெயை வச்சு பாருங்கள், ரெண்டையும் முகர்ந்து பாருங்கள். எந்த எண்ணெயில் மனம் நல்லா இருக்குன்னு பார்த்தா அப்போவே உங்களுக்கு தெரியும். எந்த எண்ணெயில் நிறம் நல்லா இருக்குது, நல்ல பார்ப்பதற்கு நல்லெண்ணெய்னா அந்த நல்லெண்ணெயினுடைய சரியான நிறம் எதில் இருக்குதுன்னு பாருங்கள். அது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெயில் தான் இருக்கும். அந்த எண்ணெயை நம்ம அன்றாடம் தாளிசம் பண்ணுவதற்கு, இல்லைன்னா மிளகா பொடிக்கு போட்டு சாப்பிட்றது, இல்லைன்னா வந்து குழந்தைகளுக்கு களியெல்லாம் புரட்டி கொடுக்குறப்ப இந்த நல்லெண்ணெயை பயன்படுத்தலாம். இன்னொரு விஷயம் தேங்காய் எண்ணெய். ஆல்மோஸ்ட் தேங்காய் எண்ணெய் அப்படின்னு சொன்னாலே பெருவாரிய மக்கள் தேங்காய் எண்ணெயா, கொலஸ்ட்ரால் வந்துடுமே, தேங்காய் எண்ணெயெல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, தேங்காய் எண்ணெய் அவ்வளவு சிறப்பான ஒரு எண்ணெய். நிறைய பேர் மறந்துட்டோம், நிறைய பேர் பயந்து அதனுடைய உண்மை தெரியாமல் விலகிவிட்டோம். தேங்காய் எண்ணெயில் கொழுப்பு அமிலம் இருக்குது. இன்றைக்கு எப்படி நவீன மருத்துவர்கள் வந்து கொலஸ்ட்ராலுக்கு வந்து நம்ம வந்து உடலில் இரத்த கொலஸ்ட்ரால் கூடுதலாக இருக்குது, நீங்கள் எண்ணெயை தவிர்க்கணும், தேங்காயை தவிர்க்கணும்னு சொல்கிறாங்களோ, ஆனால் அந்த கொழுப்பு அமிலம் இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அது மட்டும் அதில் இல்லை. தேங்காய் எண்ணெயில் கொழுப்பு அமிலங்களோடு சேர்ந்து பல நல்லது செய்யக்கூடிய பொருள் இருக்குது. லாரிக் அமிலம் அப்படின்னு ஒன்று. அந்த லாரிக் அமிலம் தான் சேச்சுரேட்டட் ஃபேட். அந்த சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கிறதுனால தான் அது போய் மாரடைப்பை உண்டாக்கிறோம், நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த லாரிக் அமிலத்தில் இருந்து வரக்கூடிய மோனோலாரின் அப்படிங்கிற ஒரு பொருள் தான் மாரடைப்பு வராமல் தடுப்பதற்கு கூட பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நிறைய ஆய்வுகள் நடந்துட்டு வருது. அந்த மோனோலாரின்கிற பொருள் வந்து உடல் நோய் எதிர்ப்பாற்றலை மிகப்பெரிய அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள்னும் ஆய்வு செய்திருக்காங்க. அது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப ஒரு வியக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மோனோலாரின்கிற பொருள் தேங்காய் எண்ணெயை தவிர நம்ம உடம்புக்கு கிடைக்க வேண்டிய ஒரே பொருள் வந்து தாய்ப்பால் மட்டும்தான். தாய்ப்பாலை தவிர்த்து இந்த மோனோலாரின் வேறு எந்த இடத்துலையும் தேங்காய் எண்ணெயை தவிர கிடையாது. அப்போ எந்த அளவுக்கு தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய் முக்கியமானதுன்னு பாருங்கள். நம்ம அதை முழுசாக தவிர்த்துட்டோம். நம்ம தேங்காய் எண்ணெயில் சீடை பொரித்து சாப்பிட வேண்டாம், தேங்காய் எண்ணெயில் முறுக்கு சுட்டு சாப்பிட வேண்டாம், தேங்காய் எண்ணெயை அப்படியே வச்சு சாப்பிட வேண்டாம். குறைந்த அளவில், மிக குறைந்த அளவில் ஒரு 10 துளி 20 துளி குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்க கஞ்சியில் சேர்த்து கொடுக்கலாம். சாப்பாட்டில் தேங்காய் பாலாக சேர்த்து கொள்ளலாம். எண்ணெயாக கூட வேண்டாம்னு நினச்சோன்னா தேங்காய் பாலாக சேர்த்துக்கலாம். தேங்காயை மிக குறைந்த அளவில் சட்னியாவோ ஏதோ தொடர்ந்து நம்ம எடுத்து வரும்போது மிக குறைந்த அளவில் மோனோலாரின் வந்து நம்ம உடலுக்கு எடுக்கும். குழந்தை பருவத்தில் நம்ம அவர்கள் உணவுகளில் சீசனிங் பண்ணியோ இல்லைன்னா நேரடியாக, இப்போ இன்னொரு விஷயம் இது சொல்லும்போது ஞாபகம் வருது. அதாவது கை குழந்தையாக இருக்கக்கூடிய ஒருவேளை 8 மாதம் 9 மாதத்திலேயே பிறந்த, அதாவது எதிர்பார்க்கிற தேதிக்கு முன்னதாகவே பிறந்த குழந்தைகள் மிக மெல்லிதாக இருக்கும். ரொம்ப எடை குறைவாக 1.5 கிலோ 1.25 கிலோவில் பிறந்த குழந்தைகளுக்கு மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்தே பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயிலிருந்து எடுக்கக்கூடிய ட்ரைக்ளிசரைட்ஸ் தான். அதைத்தான் அவர்கள் வந்து மருந்தாக, சொட்டு மருந்தாக குழந்தைகளின் எடை கூடுவதற்காக கொடுப்பாங்க. நம்மளும் வந்து வீனிங் ஃபுட்டாக குழந்தை தாய்ப்பால் முடிஞ்சு திடப்பொருள் கொடுக்குற அந்த கஞ்சியில் ஒரு 4-5 சொட்டு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை கொடுத்தோன்னா அந்த குழந்தைக்கு உடல் எடையும் கூடும், நோய் எதிர்ப்பாற்றலும் மிகச்சிறந்த அளவில் வரும். அந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய் மிகச்சிறப்பான ஒரு உணவு. ஆனால் வணிகத்திற்காக நிறைய இந்த ரிஃபைன்டு ஆயிலை வந்து சந்தைப்படுத்துவதற்காக தேங்காய் எண்ணெயில் அது இருக்குது, இது இருக்குது, கெட்ட கொழுப்பு நிறைய இருக்குது, எடுக்காதீங்கன்னு நிறைய சொல்லி இன்றைக்கு தேங்காயை வந்து நம்ம பிள்ளையாரை தவிர வேறு யாருக்கும் காட்டுறதே இல்லை. அந்த அளவுக்கு தேங்காய் மேலே ஒரு பயமும் அச்சமும் வந்துடுச்சு. நம்ம தேங்காயும் சரி, தேங்காய் எண்ணெயும் சரி, தேங்காய் பாலும் சரி, குறைந்த அளவில் நம்ம சேர்த்து கொண்டே வர வேண்டிய ஒரு பொருள். அதே மாதிரி இன்னொரு எண்ணெய் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி தவிட்டு எண்ணெய். இன்றைக்கு ரைஸ் பிரான் ஆயில்னு சொல்கிறாங்க, ரைஸ் பிரான்லேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய். அந்த எண்ணெயும் நம்ம வந்து குறைந்த அளவில் நம்ம பயன்படுத்திகிட்டே வரலாம். இன்றைக்கு ஜப்பானியர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்களில் மிக முக்கியமாக பயன்படுத்துகிறது வந்து ரைஸ் பிரான் ஆயில் தான். அந்த ரைஸ் பிரான் ஆயிலை நம்ம கொஞ்சம் உணவில் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் ஒரைசினால் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து நம்ம உடலுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் தர்றதுக்கும் சரி, நமக்கு இந்த மாதிரி மாரடைப்பெல்லாம் வராமல் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் சரி அந்த ஒரைசினால் இருக்குது. இன்னொரு கருத்தையும் இன்றைக்கு வந்து மருத்துவர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரே எண்ணெயை பயன்படுத்தாதீங்க. ஒரு வீட்டில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 6 பேர் இருக்கிறவங்க ஒரு 1.5 லிட்டரோ 1 லிட்டரோ எண்ணெய் வாங்குகிறோம் அப்படின்னா ஒவ்வொன்றுலேயும் ஒரு 300 ml, ஒவ்வொன்றுலேயும் ஒரு 500 ml வாங்கி வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் வாங்கிக்கலாம், கடலெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் வாங்கிக்கலாம், நல்லெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி அரிசி தவிட்டு எண்ணெய் வாங்கிக்கலாம்.
காலையில் உள்ள உணவுக்கு ஒரு எண்ணெய் பயன்படுத்தலாம், மதிய உணவுகளுக்கு ஒரு எண்ணெயை பயன்படுத்தலாம். சில மருத்துவர்கள் சொல்கிறாங்க எல்லாம் கலந்து நீங்கள் பயன்படுத்துங்க, 3 எண்ணெயை கலந்து பயன்படுத்துங்கன்னு. அப்படி கலந்து பயன்படுத்தினா அதில் ஒவ்வொன்றுடைய ஸ்மோக்கிங் பாயிண்ட் வேறுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது தனித்தனியாக முளாப்படி மாதிரி வச்சுருக்கு நல்லெண்ணெய் வச்சு பயன்படுத்திக்கலாம். காய் தாளிக்கிறது இப்போ இதுக்கெல்லாம் அரிசி தவிட்டு எண்ணெயோ கடல் எண்ணெயோ பயன்படுத்தி கொள்ளலாம். சில வகையான உடலை மேலே சீசனிங் பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படும். இப்படி நம்ம எந்த பண்டமோ அதற்கு ஏற்றாற் போல் பயன்படுத்திக்கலாம். நிறைய இன்றைக்கு வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய ஆலிவ் ஆயில் மாதிரி எண்ணெய்கள் சிறப்பான எண்ணெய் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த எண்ணெய் சிறப்பான எண்ணெய் தான், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த எண்ணெயை ஒட்டுமொத்த இந்திய மக்களும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா இந்திய நாட்டில் ஆலிவ் மரங்கள் வளருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது முழுமையாக நம்ம மேற்கத்திய உலகத்தை எண்ணெய்க்காக கையேந்தி நிற்கக்கூடிய நிலைமை 10 ஆண்டுகளில் வந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம உள்ளூரில் நம்மக்கிட்ட பாரம்பரியமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக பழக்கத்தில் இருந்த நம்மூர் எண்ணெய்களை, நம்மூர் தொழில்நுட்பமான ரசாயனம் இல்லாத செக்குலாட்டின எண்ணெய்களை நம்ம அன்றாடம் பயன்படுத்திட்டு வந்தோம்னா நிச்சயமாக அந்த எண்ணெய்கள் ஆரோக்கிய கேடு தராது. அளவான குறைந்த அளவில் சரியான நபருக்கான சரியான எண்ணெயை தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிட்ற பட்சத்தில் நிச்சயமாக எண்ணெயும் நமக்கு பலம் தரும்.